வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சச்சின் ஸ்ருதி கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு காம்பேக்டான லோ பாஸ் ஃபில்டர் சர்க்கியூட், அதாவது சப்வூஃபர் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு 12 வோல்ட்டு சிங்கிள் சப்ளை டிசியில் வேலை செய்யும். இந்த போர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு 12 வோல்ட்டு சிங்கிள் சப்ளையில் இருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரை அசம்பிள் பண்ண முடியும். அதாவது பொதுவாக இந்த சப்வூஃபர் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அதாவது இந்த லோ பாஸ் ஃபில்டர் சர்க்கியூட் என்ன பண்ணுன்னா, இதனுடைய நேம்லேயே இருக்குது பார்த்தீங்களா, லோ பாஸ் ஃபில்டர். அதாவது சப்வூஃபருக்கு தேவையான லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் இதன் வழியே பாஸ் பண்ணி வெளியே கொடுக்கும். அதுதான் லோ பாஸ் ஃபில்டர். இந்த போர்டுக்கு நம்மளோட யூஎஸ்பி MP3 பிளேயர்லேருந்து லெஃப்ட் சேனலும் ரைட் சேனலும் வரக்கூடிய அந்த ஆடியோ சிக்னலை இதற்கு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா, இது சப்வூஃபருக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஃபில்டர் பண்ணி வெளியில் கொடுத்துட்டு மீதி ஃப்ரீக்வன்சியெல்லாம் அரெஸ்ட் பண்ணி பிளாக் பண்ணிடும். ஸோ அதுதான் லோ பாஸ் ஃபில்டர். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் அட்வான்டேஜாக கெயின் மற்றும் ஃப்ரீக்வன்சி 2 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா ஆம்ப்ளிஃபையருக்கும் இந்த போர்டை மேட்ச் பண்ணலாம். அதாவது நீங்கள் 12 வோல்ட்டு சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணாலும் அதற்கு மேட்ச் பண்ண முடியும், அல்லது டியூவல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணாலும் அதற்கு இந்த ப்ரீ போர்டை மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா இந்த 2 ப்ரீசெட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான அளவு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு கெயினையும் செட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே SMD காம்பனன்ட்ஸ். LM324 ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் தான் 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆன் போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் வந்துடுது, அதாவது வால்யூம் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு வயரிங் கனெக்ஷன்ஸ் பண்ணிட முடியும். வயரிங் கனெக்ஷனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா RMC கனெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இன்புட் அண்ட் அவுட்புட்டும் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன் போர்ட்லேயே மார்க் பண்ணியிருக்கு. ஸோ கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதும் ஈஸி தான். நல்ல குவாலிட்டியான ஒரு சப்வூஃபர். ஆல்ரெடி நம்ம சேனலில் LG ஸ்பீக்கரை பயன்படுத்தி ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் செஞ்சுருந்தோம் 12 வோல்ட்டு சிங்கிள் சப்ளையில். அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையரில் இந்த சப்வூஃபர் தான் நான் போட்டிருந்தேன். நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு குவாலிட்டி. உங்களுக்கு ஒரு சிங்கிள் சப்ளையில் சப்வூஃபர் ப்ரீ நல்ல குவாலிட்டியாக வேணும்னா தாராளமாக இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த போர்டு நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதில் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கொரியர் மூலியமாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போது இந்த போர்டினுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த RMC கனெக்டர் பண்டிலில் என்னெல்லாம் இருக்குது, எத்தனை கனெக்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த போர்டு நீங்கள் வாங்கும்போது இந்த போர்டும் இந்த RMC கனெக்டர் பண்டலும் தான் வரும். இந்த RMC கனெக்டர் பண்டலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கனெக்டர் இருக்குது. தேவையான லென்த்தோடவே இருக்குது கனெக்டரு. ஸோ இது ஒரு 3 பின் RMC. அதுக்கடுத்து 2 பின்னில் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயர் வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு. இந்த 2 பின் RMC வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் அவுட்புட் இந்த சப்வூஃபர் ப்ரீலேருந்து எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த போர்டில் இன்புட் அவுட்புட் கனெக்ஷனில் எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு, அதாவது நம்மளுடைய USB ஆடியோ பிளேயர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னலை லெஃப்ட்டுங்கேயும் ரைட்டுங்கேயும் கிரவுண்டுங்கேயும் கனெக்ட் பண்ணணும். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பின் RMC கனெக்டர். ஸோ இந்த 3 பின் RMC கனெக்டரை நீங்கள் இதில் ப்ளக் பண்ணிவிட்டு, ஸோ இதன் வழியாக நம்மளோட USB MP3 பிளேயர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னலை இந்த போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருங்க. அதற்கடுத்து இதற்கு பவர் சப்ளை. பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் அண்ட் பிளாக் வயர் இருக்கக்கூடிய RMC கனெக்டரை நீங்கள் யூஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளக் பண்ணிவிட்டு இந்த ரெட் வயர் இங்கே பாசிட்டிவும் இங்கே கிரவுண்டும் வரணும். ஸோ இந்த இடத்துல பவர் சப்ளை இன்புட் கொடுத்துடலாம். இந்த போர்டுக்கு சிங்கிள் சப்ளை DC 12 வோல்ட்லேருந்து அதிகபட்சம் 15 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் ரெக்கமெண்டட் வோல்டேஜ் வந்து இந்த போர்டுக்கு சிங்கிள் சப்ளை DC. அதனால் ஒரு 7812 ரெகுலேட்டரோ அல்லது பக் போர்டோ யூஸ் பண்ணி 12 வோல்ட்டு சப்ளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த போர்டு ஒர்க் ஆகும், லைஃபும் கிடைக்கும். ஸோ பவர் சப்ளை இன்புட் இங்கே கொடுத்துட்டீங்க, ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கே கொடுத்துட்டீங்க. அதற்கடுத்து சப்வூஃபர் ப்ரீ அவுட்புட் சிக்னல், அதாவது லோ ஃப்ரீக்வன்சி அவுட்புட் எந்த இடத்துலேருந்து எடுக்கணும்னா இந்த 2 பின் RMC கனெக்டர், இதை இந்த இடத்துல
நீங்கள் ப்ளக் பண்ணிக்கங்க. ஸோ ப்ளக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னல் அவுட்புட் இங்கேயும் கிரவுண்டு இங்கேருந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கனெக்ஷன்ஸ் ஈஸியாக கொடுத்துட்டு உங்களுடைய கேபினெட்டில் இந்த வால்யூம் கண்ட்ரோலில் அப்படியே வச்சு மவுண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வயரிங்கும் ரொம்ப ஈஸியாக முடியும், போர்டும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஒருவேளை இந்த 1313 சைஸ் கார் கேபினெட்லாம் நீங்கள் சப்வூஃபர் ப்ரீக்கு இடம் பத்தலைன்னா தாராளமாக இந்த போர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வயரிங் பண்ணலாம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் கேட்டலாக்லையும் இருக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதனுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த போர்டு தேவைப்படுறாங்க தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.